ரைட். 2019 அப்போ 2019 எடுத்துன்னு சொன்னா வந்து 2019 பேப்பரே ஒரு ட்ரிக்கான பேப்பர் தான், வச்ச பேப்பர் சரியா. அப்ப அதுல வந்து 31வது எம்சிக்யூ, இதுவும் கொஞ்சம் ட்ரிக்கான எம்சிக்யூ சரியா. அப்ப எங்களுக்கு சில வந்து நிலத்திலிருந்து 1 மீட்டர் உயரத்திலிருந்து பந்தொன்று சுயாதீனமாக போடப்படுகின்றது. ஒவ்வொரு பின்னதைப்பின் போதும் அதன் கதிர் 75% குறையும் எனில் கதி சரிதானே. 3 பின்னதைப்புகளுக்கு பின்னர் பந்துகளும் உயரம் யாச்சு தான் கேட்கும். அப்ப முதலாவது எனக்கா தெரியணும். கேள்வி கொஞ்சம் பார்க்கமே, கொஞ்சம் நான் ஐடியா எடுத்துட்டு தான் போவாய். ஸோ ஆன்சரை பார்த்தா எல்லாம் அந்த கணம்ல மட்டும் தான் மார்க் பண்ணிடுச்சு சரிதானே. இல்லை 3 4. ஸோ இப்போ இன்ஜின் நடக்கினால் நிலத்துல விட்டோன்னு எஞ்சி நடக்கிய ஒவ்வொரு பின்னத்தின் போதும் 25% வேகம் குறையுதுன்னா எஞ்சியது 3/4 பங்கு சரிதானே. எஞ்சியது 3/4 பங்கு. அப்ப எஞ்சி நடக்கிச்சுன்னா முதலாவது மோதினுடன் எஞ்சி நடக்கிய வேகம் 3/4 மாறி சரிதானே. 3/4 3/4 3/4 3/4 வீடு 3/4. நான் ஆரம்ப வேத வியன் வச்ச வியோ வந்து அடிச்சுன்னு சொன்னால் என் 3/4 ஆயிடுச்சு ஒரு பின்னதைப்புல சரிதானே. 3/4 வி. அடுத்த பின்னதைப்புல அதுல 3/4 அப்படி எப்படி தானே போற. அப்ப இறுதியா 3 மோதுகை 3 டிப் மோதினா பிறகு 3/4 கணம் விய பொது எடுத்துக்கணும் சரியா. இதான் வேகம் சரியா. இப்ப எங்கள்கிட்ட கேட்ட இதான் வேகம். இது இந்த வேகத்தோட தான் பந்து எல்லாம் உயரத்தை காணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு எவ்வளவு சின்ன உயரம் 1 மீட்டர். ஸோ இப்போ இது வந்து எல்லும் உயரம், இது வேகத்தையும் எல்லும் உயரத்தையும் தொடர்படுத்தி எப்படி நாங்க mgh ½ mv². இதை வச்சு தானே நாங்க உயரத்தையும் வேகத்தையும் தொடர்படுத்தி கேள்வி செய்து இயக்க சக்தியை சமப்படுத்தி உயரத்தையும் அது இந்த வேகத்துக்கு இந்த உயரமா, இந்த உயரத்துக்கு இந்த வேகமா சரிதானே. அப்ப இல்லக்கா உங்களுக்கு இந்த mg ஒரே திணிவு தானே. எம் மாறி இல்லை, ஜி மாறி இல்லை, ஹாஃப் மாறி இல்லை, எம்மும் மாறி இல்லை, திணிவு மாறி இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும் h நேர் வீசமா நீங்க v² சரிதானே. h நேர் வீசமா v² சரிதானே. அதாவது நாங்க எனக்கா என்ன யூஸ் பண்ண, அதாவது இப்ப நான் எப்படி எடுத்தேன் சரியானே. இப்ப இது வேகத்தை கண்டு கொண்டேன். அப்ப அடுத்தது இந்த ஸ்டெப் தான் இருந்துச்சு. ஸோ அதை போட்டு பார்த்தேன், போட்டுட்டு ஸோ இதுக்காக இங்க ஆன்சர் நான் ஆன்சரை பார்த்து கொண்டேன் சும்மா 3 எல்லாமே கணத்துல மாறி கொஞ்சம் அவ்வளோ சென்னை. அப்ப நான் ஒரு நேரடி தொடர்பு கொண்டு உருவாக்கி பார்த்தேன் சரிதானே. வேற வழி ஒன்று இல்லை. இப்ப இந்த சாம்பார் எடுத்தா அதுக்கப்புறம் எந்த சேஞ்சிலே பார்க்கணுமே சரிதானே. அப்ப நேரடி தொடர்பு கொண்டு உருவாக்கி பார்த்தேன் சரிதானே. இப்ப மொத்தமா எம்சிக்கு எத்தனை ஐடியா ஆயிடுச்சு. இப்போ நேவியேஷன் உருவாக்கி செய்தான் ஒரு ஐடியா சரிதானே. அப்போ உங்களுக்கு தெரியும் அப்போ h நேவியேஷன் v² சரிதானே. அப்போ உங்களுக்கு இங்க 1 மீட்டர் நேவியேஷன் v². அதே மாதிரி இந்த இப்ப அடுத்த இப்ப இது கடைசியாக இருக்கிற h' தான் வேணும் சரிதானே. அப்ப இங்க 1 நேவியேஷன் v². நான் ஆரம்ப வேத வின்னு சொல்லி எடுத்தேன். ஆரம்பத்துல வந்து அடிச்சு வேணா வி எழுதி காட்ட தேவையில்லை உங்களுக்கு. ஸோ நீங்க இதில் பிரிச்சு பாருங்க சரிதானே. பிரிச்சு பார்த்தேன்னு சொன்னால் எழுதி காட்டணுமா 1 நேவியேஷன் v². அது கீழே இருந்து பிரிச்சு ஏதாலே h' வச்சோமே நேவியேஷன் இது வர்க்கிச்சோமே. இப்போ 3/4 வர்க்கிச்சா 6ஆம் அடுக்கு என்ன இது v² சரியா. இப்போ 1 சுருக்கிப்படும் சரியானே. சுருக்கிப்பட்ட ஆன்சர் வரும் h' 3/4 6ஆம் அடுக்கு மீட்டர் வரும் சரிதானே. அதாவது ஏதோ எனக்கா மீட்டர், அதாவது ஏதோ இப்படி வந்து சரிதானே. அதாவது 3/4 6ஆம் அடுக்கு h ஷார்ப்பா சொல்லிச்சுன்னா எனக்காவுக்கு 3/4 6ஆம் அடுக்கு h சொல்லி வரும். 1 மீட்டர் ஷார்ப்பா சொல்லிச்சுன்னா 1 மீட்டர் வரும். இது இன்னைக்கு நாங்கள் எந்த போடியா ஷார்ப்பா வரும் சரியா. ஆகவே ஆன்சர் 4.